ஆயிஸ்டர் மஷ்ரூமும் பன்னீரும் வச்சு ஒரு ஹை ப்ரோட்டீன் கிரேவி பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பூண்டும் வெங்காயமும் லைட்டாக வதங்கணும். அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு ஆயிஸ்டர் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆயிஸ்டர் மஷ்ரூமுக்கு பதிலாக நார்மல் மஷ்ரூமே எடுத்துக்கலாம். நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூமை நம்ம கட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிச்சும் நம்ம வச்சுக்கலாம். நான் பிச்சு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக நூடுல்ஸ் மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டெம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். என் பையன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான். பாருங்கள், நல்லாவே ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னா ஓகே தான், நீங்கள் சேர்த்துப்பீங்க அப்படின்னா. இல்லை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூமில் இருக்கிற அந்த ஸ்டெம் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கிரேவி பண்ணும்போது எவ்ரி டைமும் அந்த ஹார்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா மசாலா கரைஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ நல்ல ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆயிஸ்டர் மஷ்ரூமை இதில் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட அந்த மஷ்ரூம் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மஷ்ரூமில் தண்ணி விட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இந்த மிக்சியை நல்லா ஒரு சுற்றி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் சேர்த்துருக்கிறேன். கூடவே 50 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சு பட்டாணியை கூட இதில் சேர்த்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு விசிலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி, அந்த காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஃபைனாக சாப் பண்ண கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட ஆயிஸ்டர் மஷ்ரூமில் பண்ண கிரேவி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த 10 ஹை ப்ரோட்டீன் சைட் டிஷ்ஷில் நீங்கள் எது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவர் நைட் ஊற வச்சு கொண்ட கடலை எடுத்துருக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம்.
வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து ஒரு 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா கொண்டக்கடலை சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். நம்ம அதுக்குள்ளே வதக்குற வேலையை பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் போல் இஞ்சி, 5, 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பூண்டு, வெங்காயம் நல்லா வறுபடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 4, 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 1/4 கிலோ 100 கிராம் 50 கிராம்னு சேர்த்தா தான் தப்பு. ஒரு 4, 5 சேர்க்குறனால எந்த தப்பும் கிடையாது. நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் கண்டிப்பாக பத்தாது இல்லையா, அது வதக்கிறதுக்கு. 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகணும். அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. நம்மளோட வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மிக்சியில் தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை அந்த தண்ணியோடவே இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. கரெக்டாக 8 விசிலுக்கு விடுங்க, நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா கெட்டி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகணும். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி குக் ஆகிற நேரத்தில் நம்ம சப்பாத்தியும் போட்டு முடிச்சிடலாம். இந்த சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். நிறைய பேர் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேக்கெட், அதாவது 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இதனால் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். கட் பண்ண மஷ்ரூமை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி இன்றைக்கி வதக்க போகிறது கிடையாது. அதனால் நான் அப்படியே மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்ச அந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பவுலில் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இப்போ எதுவுமே சேர்க்க வேணாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பை லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா அந்த மாதிரி
உங்கள் கையில் வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே குக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். உங்களோட அருமையான மஷ்ரூம் கிரேவி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ப்ரோட்டீன் வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 1 பட்டை, 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது காரத்துக்காக 4 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி, ஒரு கேரட், 10 போல் பீன்ஸ், அப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க வேணாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு தண்ணி ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை இதில் சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான வெஜ் குருமா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கும். இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நிறைய பேர் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் 3 கை அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மீத்தி இருக்கு இல்லையா, இந்த காஞ்ச வெந்தய இலை, அதை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் போல் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சோயா சங்க்ஸில் எல்லா மசாலாவும் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சின்ன துண்டு இஞ்சி, 4 பெரிய பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு 4 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன்,
சோம்பு 1/2 ஸ்பூன். ஜீரகத்தை விட சோம்பு ஜாஸ்தியாக இருக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு அந்த சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துடலாம். அந்த பவுல்லையே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா அலசி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். நம்ம அதுக்குள்ளே வந்து சப்பாத்தியும் போட்டுடலாம். சைட் பை அதுவும் ரெடி ஆயிடும். ஃபைனலாக ஒரு 20 ரூபா தேங்காய் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த தேங்காயில் பாதி மூடி தேங்காயில் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த தேங்காய் பாலை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்து அப்படியே லிட் போட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பாலக் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஷ்ரூம் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரமாக வச்சிடலாம். நான் வந்து எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வதங்கணும். பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். 4லேருந்து 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பொரிக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக நரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பித்ததும் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு குருமாக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டேன். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஒரு கையளவுக்கு நறுக்கின மல்லி இலையை மேலே சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் குருமா அட்டகாசமாக ரெடி ஆயிரும். அன்றைக்கி நான் வந்து பாசிப்பருப்பு தோசை தான் பண்ணியிருந்தேன். இது 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டாணியும் பன்னீரும் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி, 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் நான் 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை வேக வைக்க போகிறோம், அதனால் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம்.
ஒரு 4லேருந்து 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்து இது நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே தூக்கி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 போல் புதினா இலை, கொத்தமல்லியோட தண்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம், இலை கிடையாது, ஸ்டெம் மட்டும் எடுத்துருக்கிறேன். அது நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணியை நான் வேக வச்சுருக்கிறேன். அதை தண்ணியோடு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீர் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையுமே இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 50 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக ரிச்சாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பால் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பால் தான், ஹெவி க்ரீம் எல்லாம் கிடையாது. பால் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை தூவி அப்படியே சப்பாத்தி கூட இல்லை தோசை கூட சாப்பிட்டாலும் பயங்கரமாக இருக்கும். தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாசிப்பருப்பு 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து அது நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க, சோக் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் இங்கே ஒரு 5-6 போல் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி 4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பூண்டு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக போட்டால் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அந்த தாலோடு அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபடணும். வெங்காயத்தோட அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் இதில் சேர்த்துட்டு பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இந்த மிளகாத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பருப்பை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து அந்த தால் எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். எனக்கு வந்து மீடியமாக தான் வேணும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை தூவி உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசிலுக்கு விட்டீங்க அப்படின்னா நம்மளோட தால் சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்து தால் இன்னும் நல்லா மசியணும் அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 விசில் கூட விடலாம். நான் 2 விசில் விட்டேன். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது தால் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணியை வந்து சூடு பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் விட்டு அந்த பச்சை பயிறு நல்ல ஸ்மெல் வரும், அந்த அரோமா வரும், அதோட கலருமே வந்து லைட்டாக மாறும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதோட அரோமாவும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது வந்து 3 விசிலுக்கு குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு
தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. நம்ம வந்து அப்படியே போட்டு வதக்க போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணால் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்து அரைச்சி தான் போடுவேன். நம்ம கட் பண்ண வெங்காயம், அந்த 3 தக்காளி, கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு நல்லா அந்த சோம்போட ஸ்மெல் வரணும். அந்த அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு மிக்சியை லைட்டாக கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வந்து பச்சை வாசனை போகணும், நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். போனதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா, அந்த பச்சை பயிறு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் கரெக்டாக 3 விசிலுக்கு தான் விட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிரேவியை கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிரேவி திக்காக வந்துடும். கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை இது மேலே தூவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. அது அந்த கிரேவியோட ஃப்ளேவரை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூடவும் தோசை கூடவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்காக 3 வரமிளகா. நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து குட் ஃபேட் தான். அதுவும் நம்ம வந்து 50 கிராம் 25 கிராம் அப்படின்னு போடுறது கிடையாது. சும்மா ஒரு 4 முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுறோம். ஸோ இப்போ இது இருக்கட்டும், நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாதி அளவுக்கு தண்ணி வத்திருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் போல் இஞ்சி, ஒரு 3 பெரிய பல் பூண்டு, 3 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மறுபடியும் குக் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த தண்ணியோட நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியே நமக்கு போதும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அதே பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதை சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 10 இலை மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதோட அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்ச அந்த 200 கிராம் மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இது வந்து மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான். ஸோ இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அந்த மிக்சியை லைட்டாக கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலை இது மேலே தூவி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபீஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.